என் அன்பு பிள்ளையே, சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை, பெற்ற பிள்ளைகளோ தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே. நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல குழந்தையாயிருப்பேன். அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன். துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாயிருப்பேன். இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணி காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே. ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன். விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா. விட்டு விட்டால் கும்மிருட்டில் சிக்கிக் கொள்வார். சூரியனை பார்ப்பார், ஆனால் வெளிச்சம் கிடைக்காது. கண்களை மூடுவார், துக்கம் வராது. நன்மை செய்ய நாடுவார், தீங்காக முடியும். அன்பை விதைக்க நினைப்பார், வெறுப்பை அறுவடை செய்வார். காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்தி என்னை அடையவா. மாறாக விழித்துக் கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும். கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும். எதற்கும் தயாராக இரு. உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு. கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன். யாமிருக்க பயம் ஏன் உனக்கு? கலங்காதே தங்கமே. உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. கவலை வேண்டாம். நான் வந்து உன்னை பாதுகாப்பேன். வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும், விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும், அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும், அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும், உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே. தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும். சற்றே விலகியிரு. அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு. அங்கேயே தேங்கி விடாதே. எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை. அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. எல்லாம் நன்மைக்கே. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம். எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன? என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? எதற்காகவும் கலங்காதே. நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே. எனக்கு நொடி பொழுது போதும். அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன். மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே. கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது. நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். சாயப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன். மனம் தளராதே. காத்திரு. பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம். உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை. தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம், ஆணவம். எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம்.
புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த மொழித்தான் குழந்தையே. அனுபவங்களை சேகரித்துவை. இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை. நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றதென்பது கல்லுக்கு தெரியாது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வது. அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை. திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது. அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று. அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது. சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள். இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள். கவலையில் முடங்கி போகாதே. பயந்து ஒதுங்கி போகாதே. தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும். பொய்தான் விரிவாக பேசப்படும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள். குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள். அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை. உனக்கு 1000 வேலைகள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல். முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது. எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் தோல்வி தோற்றுப்போகும் உன் முயற்சியிடும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். நஞ்சை வைத்துக்கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள். தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான். நல்லதை தவறாக செய்தவன் தான் தலைகுனிந்து வாழ்கின்றான். இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே. அதன் பாதையில் செல். அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது? ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியம் அல்ல, பச்சை துரோகம். மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது. ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. கவலைப்பட வேண்டாம். கண்ணியமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன். உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய். கலங்காதே. விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றாய். நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள்ளேன் தங்கமே. சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன். கலங்காதே. நான் உன்னுடனே வருவேன். கவலை வேண்டாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே.
நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே. எழுந்து வா. இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே. சீனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும். எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றேன். என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து விடுகின்றன சாயப்பா. நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது. எதற்கு எனக்கு இப்படி ஒரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா? நன்றாய் நினைவில் கொள். தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலனடக்கமும் ஒழுக்கமும். அவை இல்லாத எந்த ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே. எவ்வளவோ உண்மையாக இருந்தார், ஈட்டியதெல்லாம் கொடுத்தார். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே. மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. வாழ்க்கை ஒரு முறைத்தான். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரம். ஏன் வைரமே, ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதைவிட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ். வாழவை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும்.
இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா? எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கம் இல்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.